பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 30:18. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இந்த காலை வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே தங்கள் கூடாரங்களிலே பலவிதமான சிறையிருப்போடு கூட எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தங்களையே தாழ்வாய் நினைத்து ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாசஸ்தலங்களிலே நான் இரக்கம் செய்வேன், உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். உன்னுடைய சிறையிருப்பை முழுவதுமாக நான் திருப்புவேன். நீ சிறைப்பட்டு போன அந்த சூழ்நிலையை மாற்றி உன்னை வெளியே கொண்டு வந்து பிரகாசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகுமா, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை. நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவது இல்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை, உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோபு தனக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தான், தன்னுடைய சரீர சுகத்தை இழந்தான். அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொன்னான். ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை, அவன் முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. அவன் பொறுமையோடு காத்திருந்தான். ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் செய்த காரியம் ஒன்றே ஒன்று, தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை சிறைப்பட்டு போன ஒரு நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். என்னால் வெளியே வந்து பிரகாசிக்க முடியவில்லை என்று சொல்லி உங்களையே நீங்கள் நொந்து போய் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். உனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாக அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும், நீ இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக்கொள்ளுவாய். நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, மற்றவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யும் பொழுது உன்னுடைய சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பை நான் மாற்றுவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்தார் என்று. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்தார். ஆகவே தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் இறங்கினார். இஸ்ரவேலாய் அவனை மாற்றி ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். யாக்கோபுடைய சிறையிருப்பை யாப்போக்கு ஆற்றங்கரையில் இரவு முழுவதும் அவன் போராடி ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். இனி நீ யாக்கோபல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன் என்று சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி யாக்கோபாய் இருக்கிற நம்மை இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம சிறையிருப்பை மாற்றி இஸ்ரவேலாய் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறைப்பட்டு போன நிலையிலே சிறையிருப்பிலே இருக்கிறதைப் போல வெளியே எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தங்களையே தாழ்வாய் நினைத்து ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே மறுபடியும் எழுப்பி அவர் சிறையிருப்பை துருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் மக்க நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.